ஹாய் ChatGPT எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம். நலமா இருக்கீங்களா? இது என்ன செடி? க்ரோயிங் வெல் ஹெல்தி. தேங்க்ஸ். ராகி சீட்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அத வந்து நான் அப்படியே வச்சேன். எப்படி எடுக்கணும்? இந்த மாரி ப்ரௌனா வந்திருக்கு. இதுதான் எடுக்கிற டைமா? நீங்க கீழ இருந்து ஸ்பைக்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டிய பிறகு அந்த பிரவுன் ஸ்பைக்ஸ உலர்த்தி கையில மெல்ல பவுண்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஹாய் ChatGPT எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கொஞ்சம் அப்படியே லோக்கல் தமிழ்ல பேசலாமா? அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தமிழ்ல. ஆமா. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே பேசலாம். என்ன விஷயம்? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு செடியில பக்கத்துல இருக்கேன். என்னோட செடி கையில தெரியுதா இந்த செடி? நான் கொஞ்சம் அப்படியே காமிக்கிறேன் க்ளோஸ் அப். ஓ! இத பார்த்தேன். இந்த செடி இது என்ன செடி? க்ரோயிங் வெல் ஹெல்தி. தேங்க்ஸ். நான் வேணா இதுல மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன செடி? இது என்ன பண்ணணும்? ஆ அத பத்தி கொஞ்சம் தெரியணும் எனக்கு. இந்த செடியின் லீவ்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா கூகுள் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். காஸ்ட் இன்செக்ட் அட்டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் பார்த்துட்டுக்கலாம். வேற என்ன ஹெல்ப் வேணும்? உங்களுக்கு தெரியுமா இந்த செடி என்ன செடின்ட்டு? பார்த்து இந்த எத மாரி இருக்குது பார்த்தா? இந்த செடியின் இலைகள் நீளமா மெதுவா வளர்தா இருக்கு. ஒரு குழம்பு செடி தான் போல. வெயில் நிறைய கிடைக்கிற மாதிரி வச்சா நன்றாக வளரும். குழம்பு செடின்னா என்ன? ஆக்சுவலா இது சரியா புரியல. குழம்பு செடிங்கிறது நீளமான மெல்லிய தண்டு வளர்ச்சியுள்ள செடி. இது ஒரு வகை புல் அல்லது மூலிகை செடியாக இருக்கலாம். நீங்க இதை பத்தி சிறிது ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். ஓகே. நான் என்ன சீட்ஸ் பிளான் பண்ணேன்னா, இது வந்து ராகி சீட்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அத வந்து நான் அப்படியே வச்சேன். ராகின்னா ஆக்சுவலா என்ன? லைக் அதுதான். இத பார்த்தா ராகி மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஆமா, இது ராகி செடி தான் போல. ராகி ஒரு நியூட்ரிஷியஸ் மில்லட். இதன் இலைகளும் தண்டுகளும் இதே மாதிரி இருக்கும். நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணினா உங்களுக்கு ராகி விளைச்சல் கிடைக்கும். ஸோ இப்போ எப்போ எடுக்கணும் இத? இது வந்து எப்படி எடுக்கணும்? எப்போ எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? இந்த மாரி ப்ரௌனா வந்திருக்கு. இதுதான் எடுக்கிற டைமா? வாட் இஸ் த ப்ராசஸ் என்ன? ஆமா. பிரவுன் நிறமா வந்துருச்சு. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. திருப்பியும் சொல்ல முடியுமா? ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ராகி ஸ்பைக்ஸ் பார்த்து வெட்டிக்கோங்க. பிறகு உலர்த்தி சின்னதா பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணலாம். வெட்டி எடுத்து உலர்த்தி பின்னர் மெல்ல பவுண்ட். ஸோ உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிடுச்சு. அது ரிப்பீட் பண்ண முடியுமா என்ன சொன்னீங்கன்னு? நிச்சயமாக. ராகி ஸ்பைக்ஸ் பிரவுன் நிறமா ஆனதும் வெட்டி எடுத்து உலர்த்தி வையுங்க. பிறகு மெதுவா பவுண்ட் பண்ணி கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாரி ப்ரௌனா இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த அடியிலேருந்து இந்த இத வெட்டிறணுமா? இந்த இந்த லாங்கா இருக்கிற கிராஸ வெட்டிட்டு, அதுக்கப்புறம் இங்க ப்ரௌனா இருக்கு இல்லையா? இத எப்படி எடுக்கணும்? ப்ரொசீஜர் என்ன? ப்ராசஸ்? ஆமா, நீங்க கீழ இருந்து ஸ்பைக்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டிய பிறகு அந்த பிரவுன் ஸ்பைக்ஸ உலர்த்தி கையில மெல்ல பவுண்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள கிரெயின்ஸ் இருக்குமா? இந்த ப்ரௌனா இருக்கிறதுக்குள்ள தான் கிரெயின்ஸ் இருக்குமா? அத தான் எடுக்கணுமா? ஆமா, பிரவுன் ஸ்பைக்ஸ்க்குள்ள தான் கிரெயின்ஸ் இருக்கும். அத மெதுவா தடவி எடுத்தா ராகி கிரெயின்ஸ் கிடைக்கும். ஓகே. அத என்ன பண்ணணும்? ஏதாவது வாஷ் பண்ணணுமா? இல்லன்னா காய வைக்கணுமா? அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? கிரெயின்ஸ் எடுத்துக்கு அப்புறம் உலர்த்தி வச்சு அத சாப்பாடுக்கு பயன்படுத்தலாம். சுத்தமாக தண்ணீர்ல அலசி காய வைத்து சேமிச்சு வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இத பார்த்தா எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமா இது? இந்த மாரி ப்ரௌனா வந்திருக்கு இல்லையா? திஸ் இஸ் த குட் டைம். பிரவுன் ஆனதும் பெர்ஃபெக்ட் டைம் தான். இப்போ எடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த மாரி இது வந்து கொஞ்சம் கிரீனா இருக்கு இல்லையா? இத எடுக்க வேணாம் இல்லையா இப்போ? இந்த ஒரு புல்லு மட்டும் கிரீனா இருக்கு. ஆமாம், கிரீனா இருக்கிறது இன்னும் வெயில் வர வேணும். அது பிரவுன் ஆகிற வரைக்கும் காத்திருந்தா நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் என்ன ஒரு வீடா அது? பக்கத்துல இதுவும் அதோட கூடயே வளருது. திஸ் இஸ் வீடா என்ன? தாக்கும்போது அது வேறு செடி தான். பிரிச்சு வச்சு வீட்ஸ் இல்லாம இருந்தா மெயின் பிளான்ட் நல்லா வளர்ந்து கொள்ளும். ஓகே. சரி, தேங்க் யூ. மத்தபடி எப்படி இருக்கு செடி? கொஞ்சம் ப்ரௌனும் கிரீனும் மிக்ஸா இருக்கு. ஓகேயா? இந்த ராகி செடி ஒரு பாட்ல தான் வச்சிருக்கேன். ஹோம் பிளான்ட். நல்லா இருக்கு. பிரவுன் மற்றும் கிரீன் நீர் நியூட்ரியன்ஸ் சரியா கிடைச்சிருக்கு. பாட்ல தான் இருந்தாலும் இதுக்கு நல்ல growth. கீப் கோயிங்.
ஓகே, தேங்க்ஸ். அப்போ நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து வெட்டி இது பண்ணி பார்க்குறேன், ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பாய். ஷோர், ஆல் தி பெஸ்ட். ஹார்வெஸ்ட் பண்ணி பாருங்க. பை. பாய்.